சீமான் அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு. கன்ஃபார்மா இது வந்து நடக்கும். இல்லாமல் நாங்கள் வந்து எத்தனை ரூபாயோட வருவாரு, 100 ரூபாயோட வருவோம். அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம், நீ 100 ரூபாயோட வா, 1000 ரூபாயோட வா. இல்லையா உணவு பட்டியலில் கல்லை வச்சிருக்காங்க. அப்போ அது உணவு தான். நீங்க பனை ஏறுனா உங்க மேல கஞ்சா பனைமரம் ஏறி நீங்கள் சின்னாபுரத்துலவே இறக்குனாலும் கஞ்சா கேஸ் போட்டு காலி பண்ணிடுவாங்க. இங்க திருச்சி மாவட்டத்துல சமயபுரம் பக்கத்துல இருக்கிற சக்தி நகர் பனந்தோப்புல இன்னைக்கு மாநாடு நடக்குதுங்க. கல் விடுதலை மாநாடு. கல் வந்து உணவு இல்லை அப்படின்னு சில தரப்பும், கல் உணவு தான் சில தரப்பும் சொல்றாங்க. கல் உணவா இல்லையா? தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து கல் உணவுன்னு சொல்லலை. இந்திய அரசாங்கம் அது வந்து முறையா ஆய்வு பண்ணி கல்ல உணவுன்னு சொல்றாங்க. உணவு பட்டியலில் கல்லை வச்சிருக்காங்க. அப்போ அது உணவு தான். அது நாம எதுவும் ஆய்வு பண்ணல. எல்லாமே இந்திய அரசே ஆய்வு பண்ணி அதை வந்து உணவுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. குலத்தொழில வந்து இது குறிக்குது, மறுபடியும் நம்ம வந்து பின்னோக்கி கொண்டு போகுதுன்னு சில வாதங்கள் வைக்கிறாங்க. அதை இல்லை, அதெல்லாம் பைத்தியகாரத்தனமான வாதம். அதெல்லாம் இங்க பனையேறுதல் அப்படின்றது வந்து ஒரு குலத்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியல. ஒரு சாதியினர் மட்டுமே செய்யறாங்கன்றது எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியல. பாலை கறந்தாதான் அது வந்து உணவு. அது நமக்கு தேவை. மரத்துல இருந்து கல்லோ பதநீரோ இல்லை கருப்பட்டியோ நம்ம உற்பத்தி பண்ணாதான் அது நமக்கு தேவையா இருக்குது. அப்போ இதெல்லாமே வந்து உணவு சார்ந்தது, உற்பத்தி சார்ந்தது. இதை நம்ம ஒதுக்க முடியாது, இதை நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ இது வந்து இங்க குலத்தொழில்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம்னா நமக்கு நம்முடைய வயிற்றுக்கு நம்முடைய பசிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? டாஸ்மார்க்கு அவங்களுக்கு வந்து வியாபாரம் குறையுது. நீங்க வந்து பணத்தொழில் செஞ்சா எங்களுக்கு வந்து வியாபாரம் குறையுது, டாஸ்மார்க் எல்லாம் வந்து அடி வாங்குது அப்படிங்கிறதுனால நம்மளை வந்து செய்ய விடுறதில்ல. அவங்க வந்து ஃபேக்ட்ரி வச்சிருக்கலாம், வந்து ஒயின் ஷாப் இன்னும் 50 திறக்கலாம், இன்னும் 100 திறக்கலாம். ஆனா வந்து மக்கள் வந்து நாங்க வந்து எதுவும் செய்ய உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை வந்திருக்காங்க? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சீமான் அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு. கன்ஃபார்மா இது வந்து நடக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. நீங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? திண்டுக்கல் கோவிலூர்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க என்னென்ன பண்றீங்க? நாங்க மரையேற விவசாயி. நாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான அடக்குமுறை இருக்குண்ணா? எங்களுக்கு வந்து பனையேறும் தொழில் வந்து ரொம்ப அழிஞ்சுக்கிட்டே வருது. இந்த தொழிலை வந்து மேம்படுத்துவாங்கன்னு நாங்க நம்புறோம். அவங்க சீமான் அவங்க கையில நாங்க கொடுத்துருக்கோம். மேம்படுத்துறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது உள் மனசுல அதான் இருக்குன்னு நாங்களும் நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். எல்லாரும் அது மாதிரி நினைச்சு இந்த பனையேறும் விவசாயத்தை மேம்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த தடை நீங்கிடும்னு நினைக்கிறீங்களா? இனி ஒரு கண்டிப்பா நம்பிக்கை தான். தலைவர் தமிழ்நாடு நலர் சங்கம். கல் வந்து தமிழர்களுடைய உணவு மருத்துவத்தின் ஒரு பகுதியானது. அதற்கு தமிழ்நாட்டில் தடை இருக்கக்கூடாது, தடையை நீக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் 4 போராட்டங்களை இதுவரை நடத்தியிருக்காரு.